சுதந்திரம் நமக்கு இலவசமாக கிடைத்ததா? இல்லையே. இன்று நாம் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ்கிறோம். நாம் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடிகிறது, நமது கருத்தை வெளிப்படுத்த முடிகிறது, நமது தொழிலை செய்ய முடிகிறது, நமது மார்க்கத்தை கடைபிடிக்க முடிகிறது, நமது குழந்தைகளை கல்வி கற்க செய்ய முடிகிறது. இவையெல்லாம் நாம் இயல்பாக இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாட்டின் நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். சுதந்திரம் நமக்கு ஒரே ஒரு நாளில் கிடைத்து விடவில்லை. மாறாக பல ஆண்டுகளாக நடைபெற்ற போராட்டங்கள், சிறைவாசங்கள், தியாகங்கள், கண்ணீர், வறுமை, அடக்குமுறை ஆகியவற்றின் வழியாகத்தான் 1947 சுதந்திரம் கிடைத்தது. எவ்வளவு தியாகம், எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு கஷ்டம், அதை தாண்டிதான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர தினத்தை வெறும் கொடியேற்றும் நாளாக மட்டும் பார்க்காமல் அந்த சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அனைவரையும் நினைவு கூறும் நாளாகவும் நாம் பார்க்க வேண்டும். நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் இலவசமாக கிடைக்கவில்லை. அதன் பின்னால் எண்ணற்ற உயிர்கள் உள்ளன. அதன் பின்னால் கண்ணீரும் இருக்கிறது. அதன் பின்னால் சிறைவாசமும் இருக்கிறது. அதன் பின்னால் நாடு கடத்தலும் இருக்கிறது. அதன் பின்னால் குடும்பங்களை பிரிந்த தியாகிகளின் கதைகளும் இருக்கின்றன. ஆக இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்தின் பின்னால் இத்தகைய தியாகங்களும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் சுதந்திர தினம் என்பது வெறும் கொடியேற்றும் நிகழ்வு மட்டுமல்ல, தியாகிகளை நினைவு கூறும் நாள், நன்றியை நினைவுபடுத்தும் நாள், நமது பொறுப்பை உணர்த்தும் நாள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது?